கேஎஸ் கெட்டல் ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க. 1/5/2026ங்க. இந்த விற்பனை பதிவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கண்ணபுரம் தேர்வு திருவிழா முடிஞ்சு வந்தாச்சுங்க. இனி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்த பதிவு வருங்க. நம்ம இடம் வந்து பார்த்திங்கன்னா 2 இடத்துல இருக்குதுங்க. திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்துலேருந்து கோயம்புத்தூர் பல்லடம் போகிற வழியில் 25வது கிலோமீட்டரில் பொங்கலூர் அப்படிங்கிற இடத்துல இருக்குதுங்க. இன்னொரு ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா கரூர்லேருந்து கோயம்புத்தூர் ரோட்டில் வரும்போது நீங்கள் ஒரு 10வது கிலோமீட்டரில் காப்பரமத்தி அப்படிங்கிற இடத்துல இருக்குது. 2 இடத்துலையுமே மாடுகள் கன்றுகள் இருக்குதுங்க. காலக்கன்றுகள், கிடாரி கன்றுகள், சினை மாடுகள், வடந்திய மாடுகள், குட்டை மாடுகள் அப்படிங்கிற எல்லா வகையான நாட்டு மாடுகளும் வந்து விற்பனை பதிவு டெய்லியும் போட்டுட்ருக்குறோம். பார்க்க வரவங்க காலையில் ஒரு 6 மணிக்கு மேலே சாயந்தரம் நீங்கள் 6 மணி வரைக்கும் பார்க்க வரலாமுங்க. அதே மாதிரி வீடியோவில் பார்க்குறதுக்கும் செல்லில் நீங்கள் பார்க்குறதுக்கும் நேரில் பார்க்குறதுக்கும் மாடுகள் கன்றுகளுடைய உயரம் அளவு அப்படிங்கிறது கொஞ்சம் வித்தியாசம் முன்ன பின்ன மாறுபடுங்க. வீடியோவில் முதல் பதிவை பார்க்குறதுங்க ஒரு செவலக்கன்று காலக்கண்ணுங்க. ஒரு 11.5 அடி உயரம் இருக்கும். சுறுசுத்தம் தெளிவாக இருக்குது. கைகள் ஊக்கம் நல்ல வால் சன்னம், தோல் நைசில் நல்ல தோல் நைஸுங்க. ரத்த செவலையே இல்லாமல் நல்ல ஒரு சந்தன கலரில் வரக்கூடிய நல்ல நெட்டு நீளத்தில் தாடகொடி இல்லாமல் நல்ல கொம்புதலாம் திமிழ் அமைப்பில் நல்லா சுறுசுத்தமாக வாழ இருக்கிறதோட தாடகொடி இல்லாமல் கால் கருப்பு நல்ல தெளிவான கால் கருப்போட இருக்கக்கூடிய கன்று செவலக்கன்று. ஒரு 11.5 அடி உயரத்தில் இருக்கக்கூடிய கண்ணுங்க. சுறுசுத்தமான கன்று காலக்கண்ணுங்க. குறைப்பொழுது கிடையாதுங்க, கழிச்சொல்லி கிடையாது. நல்ல நீளம், நல்ல சிறுங்கடவுல வயிறு நல்லா குதிரை குட்டியாட்ட ஒட்டியானம் போட்ட மாதிரிங்க. அதாவது அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வயிறு பெருக்காமல் நடுமுதுகு நெரிசல் தூக்கல் இல்லாமல் நல்ல கழுத்து நெடுகுமான மாடுங்க. தோல் நைஸு நல்ல தோல் நைஸு. கால் கருப்பு வந்து பார்த்திங்கன்னா கீழேருந்து மேலே வரைக்கும் கட்டுவிடாத நல்ல கால் கருப்பு இருக்குது. சுத்தமான கண்ணுங்க. கண்ணோட விற்பனை விலை 34,000 ரூபாய். வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாம். சுறுசுறுப்பட உடம்பு நல்லாயிருக்கும். வீடியோக்கள் ஃபோட்டோக்கள் வேணாலும் தனிப்பட்ட முறையில் பெற்றுக்கொண்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கங்க. நேரில் வர நேரம் இருக்கிறவங்க நேரில் வந்து பார்த்துக்கலாமுங்க. மாடுகள் கன்றுகள் வந்து ஃபோன் மூலிமா வாங்குறீங்க அப்படின்னா எந்த மாடு இந்த கன்று பிடிச்சிருக்கு அப்படின்னு தெளிவாக ஃபோன் பண்ணி பேசிக்கங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஜிபே ஃபோன்பே மூலிமா அட்வான்ஸ் பண்ணிடணும். அட்வான்ஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 5 to 10 நிமிஷத்தில் நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிட்டீங்கன்னா புக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஜாயிண்ட் வாடகையில் எல்லா ஊர்களுக்கும் 100% கொண்டாந்து டெலிவரி கொடுத்துட்றாங்க. இந்த கன்றை பொறுத்தளவுக்கு நல்ல சுத்தம், நல்ல பயிர் கொம்பில் இருக்குதுங்க. நல்லா கண்ணாமொழி தெளிவாக இருக்கும். வால் சன்னத்தில் இருக்குது. தாடகுடி இல்லாமல் இருக்கும். வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாமுங்க. அடுத்ததாக பார்க்குறதுங்க ஒரு செவலக்கன்று. இது ஒரு 10 மாதம் ஆன கன்று. ஒரு 11.5 அடி உயரத்தில் இருக்கும். நல்ல படவடப்பு, கொண்டித்தனம், எல்லா விதமான சேட்டையும் பண்ணக்கூடிய கன்று. கண்ணாமொழி, கால் கருப்பு, தாடகொடி இல்லாமல் இருக்குங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கொம்பு 2ம் பயிர் கொம்பாக தான் இருக்கும். நல்ல நீளம் உயரத்தில் நல்ல பெருமாடை வந்து சேரக்கூடிய எல்லா சுத்தம் இருக்கக்கூடிய கண்ணுங்க. துடிப்பு, போர்ஸு, படபடப்பு அப்படிங்கிறது நல்லா தெளிவாக இருக்கும். நல்ல பெருவிட்டான கண்ணாமொழி, வால் சன்னம், பின்மாடு ஏத்தம், அடிவேறு தொங்கல் இல்லாமல் இருக்குங்க. அதே மாதிரி திமிழேத்தம் நல்ல திமிழேத்தம் இருக்கும். கால் கருப்பு வந்து பார்த்திங்கன்னா கட்டுவிடாத கால் கருப்பு இருக்குதுங்க. நல்ல தோல் நைஸு, குறைப்பழுது கழிப்புச்சொல்லி கிடையாது. கன்று நல்ல ஃபோர்ஸு படபடுப்புங்க. நல்ல திமிரான தோற்றத்தில் இருக்கக்கூடிய கன்று. நல்ல வாழருக்கும் இருக்கும். எந்த விதமான கழிப்புச்சொல்லியும் இல்லாமல் இருக்கக்கூடிய கன்றுங்க செவலக்கன்று. இது வந்து பார்த்திங்கன்னா செவலைங்கிறத விட ஒரு பிள்ளை கண்ணை வந்து சேரக்கூடிய கன்று காலக்கண்ணுங்க. சுறுசுறுப்பு நல்ல சுறுசுறுப்பாக இருக்குங்க. இதோட விற்பனை விலை அப்படிங்கிறது 29,000 ரூபாய். வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாம். நல்ல குழாம்பு சுத்தமுங்க. மற்றபடி குறைப்பழுது கழிப்புச்சொல்லி இல்லாமல் நல்லா படவடை போட்டுறக்கூடிய கன்று. விற்பனை விலை 29,000 ரூபாய். வேணுங்கிறவங்க எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமுங்க. அடுத்ததாக வீடியோ பதிவில் பார்க்குறதுங்க ஒரு லம்பாடி கன்றுங்க. ஒரு 13 முடிக்கு மேலே உயரத்தில் இருக்கக்கூடிய சுத்தமான கன்று. நல்ல கொடுகொடுப்பு, படபடப்பான தோற்றமுங்க. தாடகொடி இருக்காது. குறைப்பழுது கழிப்புச்சொல்லி இருக்காதுங்க. திமிழேத்தம் நல்ல திமிழேத்தம், கையில் ஊக்கம், நெட்டு நீளம், பின்மாடு,
நல்ல புறவேத்தமான மாடுங்க. சுழி சுத்தமான கன்று, நெட்டு நீளத்தில் நல்ல பெருவெட்டு மாடு, நல்லா முரட்டு சைஸில் வந்து சேரக்கூடிய ஒரு லம்பாடி கன்று, காலக்கண்ணுங்க. தோல் லைஸ் நல்லா இருக்குது. நடை, கைகள் ஊக்கம், மற்றபடி சன்னவால்லாம் இருக்க வேண்டிய அளவுக்கு எல்லாமே தெளிவாக இருக்குதுங்க. கண்ணுக்கு உயரம் அப்படிங்கிறது 13 அடி சுத்தமாக இருக்குதுங்க. ஒரு 1/2 அடி எச்சம் கூட இருக்கலாம். 13 அடி அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருக்கிறோம். நேரில் வந்து பார்க்குறவங்க நேரில் வந்து பார்த்துக்கலாமுங்க. குழாம்னாலும் தெளிவாக இருக்கும். மற்றபடி தீன் தண்ணிக்கு வாய் கடிச்சிக்கு நல்லா வாய் கடிச்சாக இருக்கும். கண்ணாமொழியும் தெளிவாக இருக்குதுங்க. நெட்டு நீளமான கன்று, ஒரு லம்பாடி கன்று 13 முடியில் வேணும்னா ஒரு நூல் எச்சாவே இருக்குமே தவிர குறைவாக இருக்காதுங்க. நல்ல நெட்டு, நல்ல நீளம், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உயரத்தில் நல்ல உயரமான மாடு, நல்ல முரட்டு சைஸில் வந்து சேரக்கூடிய லம்பாடி கன்றுங்க. மயிலக்கன்று, காலக்கன்று உடச்சி விட்டோம்னா நல்லா பியூர் வெண்மையாக வந்து சேரக்கூடிய கன்றுங்க. காய் உடைக்கிற கண்டிஷனில் இருக்குது. கொண்டு போனதையும் காய் உடைச்சி ஒரு 2 மாதம் நிறுத்தினா அப்படியே வண்டி பழக்கத்துக்கு தயார் பண்ணிக்கலாமுங்க. எல்லா சுழியும் சுத்தமாக இருக்குது. கண்ணோட விற்பனை விலை 43,000 பட்ஜெட்டில் சொல்லியிருக்கிறோமுங்க. வேணுங்கிறவங்க நேரில் வந்து பார்த்து எடுத்தாலும் சரி, வர முடியாமல் எப்போ மூலம் அனுப்பிச்சு சொன்னீங்கனாலும் ஜாயிண்ட் உடனே அனுப்பிச்சி கொடுத்துடலாமுங்க. அடுத்ததாக பார்க்குறதுங்க, இப்போ தான் அதாவது வந்து பார்த்திங்கன்னா நேற்று கன்று போட்டிருக்கக்கூடிய நல்ல மடிகாமல் செட்டில் இருக்கக்கூடிய ஒரு மயிலை மாடு, 3ஆம் ஈத்து மாடுங்க. கன்று வந்து மயிலக்கன்று, காலக்கன்று போட்டிருக்குது. கன்று சுழி சுத்தம், மாடும் சுழி சுத்தம்ங்க. இது 2 நாள் நிற்கட்டும், அதுக்கப்புறம் கறவை வீடியோ போட்டுக்கலாமுங்க. இது அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா நேரில் வந்து கறந்து பார்க்க விரும்புகிறவங்க தெளிவாக வந்து கறந்து பார்த்து விரும்பிக்கலாம், எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமுங்க. நல்ல மடி செட்டுங்க. கன்று போட்டு 1 நாள் ஆகுது. நல்ல கால் கருப்போட நல்ல நிறக்கால் சுத்தத்தில் மயிலம் மாடுங்க. இன்னுமே கொம்பு சேர்ந்து வரையில் ஒரு வட்டக்கொம்பு டைப்பாக வந்து சேரும். மீண்டும் நாளை நல்ல பதிவில் சந்திக்கிறோம்.